புதிய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் என்பது இன்றைக்கு அநேகர் நினைக்கிறது போன்ற அர்த்தத்தை உடையது அல்ல. 1 கொரிந்தியர் 14ஆம் அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்தில் இந்த புதிய ஏற்பாட்டின் பகுதியில் தீர்க்க தரிசனம் என்றால் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியையும் புத்தியையும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் என்று ஒருவர் உரைக்கும் பொழுது அதனால் கேட்குறவங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருகின்ற பக்தி விருத்தி ஏற்படணும், ஆவிக்குரிய புத்தி அவங்களுக்கு கிடைக்கணும், அதன் மூலமாக தேவனால் வருகிற ஆறுதல் கிடைக்கணும். தீர்க்க தரிசனம் என்றால் புதிய ஏற்பாட்டில் தேவன் இன்றைக்கு தம்முடைய மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார், சபைக்கு என்ன சொல்ல விரும்புகிறார், அதை கேட்டு சொல்லுவதா தீர்க்க தரிசனம். அதனால் எல்லாம் எதிர்காலத்தை சம்மந்தப்படுத்தியே சொல்ல வேண்டும் என்ற கட்டாயமில்லை. நிகழ்காலத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிற பொழுது அது தீர்க்க தரிசனம்தான். நிகழ்காலத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பது தொடர்பாக ஆண்டவர் பேசுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிற பொழுது அது தீர்க்க தரிசனம் அறிகிறது தான். அதுபோன்ற காரியங்களை சொல்லுவது தீர்க்க தரிசனம். எதிர்காலத்தை குறித்து சொல்லுகிறதே நீங்கள் தீர்க்க தரிசனம் என்று எண்ணிவிடக்கூடாது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவரிடத்தில் இருக்கிற ஒரு விசேஷமான ஒரு மனநிலை என்னவென்று சொன்னால், தேவனுடைய தீர்க்கமான பக்தி விருத்திக்கேற்ற ஆவிக்குரிய வளர்ச்சிக்கேற்ற விதமான சத்தியத்தை கேட்கிறதில் அவர்களுக்கு ஆர்வம் இல்லை. ஆனால் தங்களுடைய வாழ்க்கை தொடர்பாக ஏதாகிலும் சொல்லப்பட வேண்டும், தங்களுடைய எதிர்காலம் தொடர்பாக ஏதாக சொல்லப்பட வேண்டும் என்ற ஆர்வம் தான் மேலோங்கி இருக்கிறது. தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு தொடர்பாக தாங்கள் தேவனுக்கு முன்பாக எப்படி வாழ வேண்டும், நடக்க வேண்டும், பேச வேண்டும் என்பது தொடர்பான தேவ விருப்பங்களை தேவ சித்தங்களை வெளிப்படுத்துகிற விதமான வார்த்தைகளை அதைத்தான் புதிய ஏற்பாடு தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறது. அதை கேட்க இன்றைக்கு அநேகருக்கு விருப்பமில்லை. ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆனரியாக இருக்க வேண்டும், ஒரு விசேஷமானதாக இருக்க வேண்டும். தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகின்ற விதமாக, அதாவது சாதாரணமாக மனிதர்கள் யாருக்கும் எட்டாத ஒன்று சொல்லப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பு காணப்படுகிறது. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ கூட்டங்களில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த கூட்டத்தில் பேசுகிறவர் இல்லைன்னா கலந்து கொள்கிற முக்கியமான தேவ ஊழியக்காரர் இல்லை தேவ ஊழியக்காரர் தன்னை அறிவித்திருக்கிறவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவராக அங்கே அறிமுகம் செய்யப்பட்டிருப்பார். அவர் தீர்க்க தரிசனம் சொல்ல வருகிற பொழுது மேடையில் யாராவது ஒரு சிலர் அழைத்து அவர்களுடைய குடும்ப சூழல் இல்லைன்னா கடந்த சில ஆண்டுகளில் அவருடைய வாழ்க்கை நடந்த சில காரியங்கள், அவர்களுடைய வீடு எங்கே இருக்குது, அவங்களுக்கு எந்த ஆண்டு என்ன நடந்தது, அவங்க எந்த வருஷம் பிறந்தாங்க, அவங்க எந்த வருஷம் திருமணம் பண்ணாங்க, அவங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறது, அவங்களுடைய வீட்டில் எத்தனை அறைகள் இருக்கிறது, அவங்களுடைய வீடு சவுத் வியூவில் இருக்குதா இல்லை நார்த் வியூவில் இருக்குதா, நார்த் ஃபேஸிங்கா சவுத் ஃபேஸிங்கா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்பாக யாரோ ஒருவர் உங்களுக்கு பில்லி சூனியை வைத்து நீங்கள் மிகவும் துன்பப்பட்டீங்களா, உடனே அவங்க ஆமான்னு சொல்லுவாங்க. இதுபோன்று மேடையில் ஒரு சிலர் வரவழைத்து அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிற காரியங்களை சொல்லுகிற பொழுது அந்த கூட்டத்தினர் they will be impressed. என்னடா வெளிப்பாடு, இது என்ன பெரிய வெளிப்பாடு பாருங்கள், அந்த மனுஷனை யாருன்னு இவருக்கு தெரியாது, ஆனால் அங்கே வந்தோடனே ஆண்டவர் காண்பிக்கிறார் பாருங்கள், அவருடைய வீடு எங்கே இருக்குது, அவருடைய வீட்டில் எத்தனை அறை இருக்குது, அந்த வீட்டினுடைய அறைகள் வெள்ளை அடிக்கப்பட்டதா வேறு கலர் அடிக்கப்பட்டதா, இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, எங்கே வேலை செய்கிறார், எந்த வருஷம் பிறந்தார், எந்த வருஷம் கல்யாணம் பண்ணார், எத்தனை பிள்ளைகள், எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறாரு. என்ன பெரிய வரம், என்ன பெரிய வல்லமை. அவ்விதமாக ஜனங்கள் ரொம்பவும் குதூகலிப்பார்கள். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், வேதாகம ரீதியான தீர்க்க தரிசனம் என்பது இதுவல்ல. நீங்கள் எங்கே பிறந்தீர்கள், எங்கே வளர்ந்தீர்கள், எங்கே வீடு வைத்தீர்கள், எங்கே வேலை செய்தீர்கள், 5 ஆண்டுக்கு முன்பாக என்ன நடந்தது, 10 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன நடந்தது, உங்களுடைய வாழ்க்கை தொடர்பான காரியங்களையே உங்களுக்கு சொல்லுவது தீர்க்க தரிசனம் அல்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விதமான தீர்க்க தரிசனம் சொல்லுவதை பல தீய ஆவிகளும் சொல்லும். தேவ ஆவிக்கு மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கை தொடர்பான சில காரியங்கள் தெரிவது தீய ஆவிகளுக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தது, நம்முடைய வேலை என்ன, நம்முடைய தொழில் என்ன, நம்முடைய வாழ்க்கை சூழல் என்ன, நாம் சந்தித்த காரியங்கள் என்ன, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி என்ன, நாம் எதை குறித்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம், எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது பிசாசினுடைய ஆவிகளுக்கும் தெரியும். இந்த பிசாசினுடைய ஆவிகள்
சில ஊழியக்காரர்கள் வழியாக வெளிப்படுகிற பொழுது ஒரு போலியான கிறிஸ்தவ தீர்க்க தரிசனத்தை உரைக்கும் விதமாக வருகிறவர்களுடைய பல விவரங்களை சொல்லும். உடனே கூட்டத்தில் இருக்கிறவர்கள் அதுதான் இயேசுவின் வல்லமை, அதுதான் கிறிஸ்துவின் வல்லமை என்று மிக உற்சாகப்படுவார். ஆனால் அது வல்ல. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் மிக ஏறக்குறைய ஒரு சிறுவனாக இருந்தேன்னு சொல்லலாம், இல்லை சிறுவனாக இருந்து வாலிப வயதில் வந்து கொண்ட காலம் என்று சொல்லலாம். அந்த நாட்கள் சரி ஞாபகம் இல்லை. இதே பாண்டிச்சேரியில் குபேர் பஜார்னு ஒரு பஜார் இருக்குது, அண்ணா திடல்னு சொல்லுவாங்க. அந்த அண்ணா திடலுக்கு முன்னால் இந்த காலம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவும் அதிக நெருக்கம் இருக்காது. அந்த காலத்தில் ஒரு வித்தை காட்டுகிற ஒருத்தன் வந்து அந்த வித்தை காட்ட ஆரம்பித்தான் பாருங்கள். நிறைய க்ரௌடு வந்துச்சு. அந்த காலத்தில் இந்த காலத்து மாதிரி டிவி இதெல்லாம் கிடையாது. அதனால் மக்கள் இது போன்ற காரியங்களுக்கு அதே கவனம் செலுத்துவான். அவன் வந்து பாருங்கள், ஒரு பையனை அங்கே வந்து படுக்க வச்சான். ஒரு போர்வை அவன் மேலே மூடிட்டு அங்கே வெளியே யார் நிற்கிறார் எவரும் அவனுக்கு கண்களால் பார்க்க முடியாது. அப்போ பாருங்கள், அந்த வித்தை காட்டுறவன் என்ன பண்ணுவான்னா, வெளியே அந்த க்ரௌடு நிறைய வந்து நிற்கிற வேலை ஒருத்தர் பக்கத்தில் வருவான். ஒருத்தர் பக்கத்தில் வந்து இவர் யார் அப்படின்னு கேட்பான். உடனே அந்த பையன் அவனுக்கு முழுவதுமாக போர்வையினால் மறைக்கப்பட்டிருக்கிறான். அந்த பையன் தெளிவாக சொல்லுவான், இவர் மாயவரத்துலேருந்து வந்திருக்காரு, இவர் திருச்சியிலேருந்து வந்திருக்காரு, இவர் ஒய்ஃப்கிட்ட சண்டை போட்டு வந்திருக்கிறாரு, இவர் வேலை தேடி வந்திருக்கிறாரு, இவர் ஹோட்டலில் வேலை பார்க்குறாரு, இவர் ஒரு குற்றம் செஞ்சுட்டு வந்து நிற்கிறாரு. இப்படி அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்களை அந்த பையன் பாருங்கள் சொல்லுவான். இப்படி அந்த க்ரௌடில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அங்கே நிற்கிற ஒவ்வொரு பக்கத்தில் போய் இவர் யார், இவருக்கு என்ன பிரச்சனை, இவர் எந்த ஊர், எந்த ஜாதி எல்லாம் சொல்லுவான். கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் பயங்கரமான ஆச்சரியம், என்ன பெரிய ஒரு காரியம் நடக்குது. ஆனால் இது ஒரு வித்தை. எப்படி சொல்ல முடிகிறது? அவன் ஒரு தீய ஆவியின் மூலமாக அந்த பையனை இயக்கி அதன் மூலமாக தன்னுடைய பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறான். நம்ம வேதாகமத்தில் கூட அப்போஸ்தலர் 8ஆம் அத்தியாயத்தை வாஸ்து பார்க்கும்போது சீமோன் என்கிறவன் வந்து இந்த மாதிரி தான் மாய வித்தைக்காரனாக இருந்தான் பார்க்குறோம். ஆக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய பின்னால் இருக்கிற காரியங்களை சொல்லுகிறதுனால அது புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில் தீர்க்க தரிசனம் ஆகாது. இப்படிப்பட்டவர்களை உங்களுடைய இல்லங்களிலே நீங்கள் வரவழைப்பீர்கள் என்று சொன்னால், இவர்களை வரவழைத்து நீங்கள் தொடர்ந்து தீர்க்க தரிசனம் கேட்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு ஆபத்தாக மாறும், அதாவது கேடாக மாறும். ஏனென்றால் இவர்களுக்குள் இருப்பது உண்மையான தேவ ஆவி அல்ல. தேவ ஆவி என்று சொன்னால் தேவனுடைய நோக்கத்திற்கேற்ப உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையினுடைய சூழலுக்கேற்ப அந்த வார்த்தைகள் இருக்கும். இன்றைக்கி வந்து நீங்கள் எங்கே பிறந்தீங்க, எங்கே வளர்ந்தீங்க, நீங்கள் என்ன கஷ்டத்தை சந்திச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்பட்டது, என்னென்ன நஷ்டம் ஏற்பட்டது, என்னென்ன கஷ்டம், இப்படி உங்கள் லைஃப் ஹிஸ்டரியை சொல்லுகிறதல்ல. இன்றைக்கு உங்களுடைய நிலைமைக்கு ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆகாப் ராஜா வந்து பெரிய தவறை செய்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் 1 ராஜாக்கள் 21ஆம் அத்தியாயத்தினுடைய 20ஆம் வசனத்தில் இதை பார்க்கலாம். அப்போ வந்து எலியா அப்படி வர பாருங்கள், வர்ற வெள்ளையே அந்த தீர்க்கதரிசியை பார்த்த உடனே ஆகாப் சொல்கிறான், என் பகைஞனே என்னை கண்டுபிடித்தாயோ. அப்போ இவன் என்ன கண்டுபிடித்தான்? அவன் தேவனுக்கு விரோதமாக ஒரு பெரிய பாவத்தை செஞ்சுருக்கிறான், ஒரு பெரிய தவறை செஞ்சுருக்கிறான். அதை சுட்டி காட்டுறதுக்கு தான் எலியா வரார். அவனுக்கு என்ன நடக்க போன்னு சொல்ல போகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா தேவனுடைய நோக்கம் சேர்ந்த அவன் ஒரு பெரிய தவறை செய்கிற தவறை சுட்டி காட்டும் விதமாக இன்றைக்கி பெரும்பாலானவர்கள் பார்த்தீங்கன்னா தவறில் இருக்கிறாங்க, குற்றங்கள் இருக்கிறாங்க, தேவ உறவில் அவங்க இல்லை, சரியான ஒரு வாழ்க்கை முறையில் இல்லை. ஆனால் இந்த தீர்க்கதரிசியில் சென்று என்ன பேசுகிறார்கள்? அவருடைய வாழ்க்கையின் பின்னால் இருக்கிற சில தகவலை சொல்கிறார்கள். சொன்ன உடனே இவர்களுக்கு வந்து இவர் தான் உண்மையான தீர்க்கதரிசி இல்லை. இதே விதமாக நிறைய தீய ஆவிகள் மூலமாக நிறைய பேர் சொல்லுவாங்க. குறி சொல்லுகிற ஆவிகள் இன்றைக்கி நம்ம பல மதங்களில் இருக்கிறத பார்க்குறோம். பல மதங்களை சார்ந்தவர்கள் குறி சொல்லுவாங்க. அவங்ககிட்ட யார் வந்தாலும் அவர்களுடைய தகவலையும் சொல்லுவாங்க. நான் என்னுடைய வாலிப வயதில் பார்த்தீங்கன்னா நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்திருந்தேன். ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்னுடைய வாலிபத்தில் நிறைய காம்ப்ளிகேஷன், நிறைய பிரச்சனைகள். அப்போ எனக்கு நிம்மதி கிடையாது, சந்தோஷம் கிடையாது, வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது. அப்போ அந்த காலத்தில் அநேகர் சொன்னதை வச்சுட்டு நான் என்ன செய்வேன்னா, நான் தங்கியிருந்த பகுதியில் அப்போ நான் மும்பையில் இருந்த சில ஆண்டுகள் அந்த காலகட்டத்தில் தான். அப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு ஜோசியக்காரன் வரேன்னா உடனே அவனை நான் எங்களுடைய அறைக்கு அழைச்சிட்டு வருவேன். அழைச்சிட்டு வந்து அவன்கிட்ட சொல்லுவேன். அவன் பாருங்கள், நான் அவங்ககிட்ட ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டேன், என்னை குறித்து அவர் ஒன்றுமே தெரியாது, நான் என்னென்ன பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கேன்னு அவன் கரெக்டாக சொல்லுவான். இந்த மாதிரி அவன் சொல்ல ஆரம்பித்த உடனே எனக்கு என்ன ஆர்வம் ஏற்படாதுன்னு, இந்த மாதிரி வேறு யார் ஒரு மந்திரவாதி, ஒரு குறி சொல்லுகிறவன், ஒரு ஜோசியன், இவர் வந்து உங்களுக்கு ஏதாவது என்ன சொல்கிறது தோஷம் கழிப்பார், இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாவது பரிகாரம் செய்வார், இப்படியெல்லாம் சொல்லி ஆட்கள் அழைச்சிட்டு அந்த ஆட்களெல்லாம் நான் அழைச்சிட்டு வந்துடுவேன். இந்த விதமாக ஒரு முறை 5 பேரை அழைத்து நான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தேன். 5 பேர் தொடர்ந்து 5வது ஒரு அவர் மந்திரவாதம் செய்கிறது போன்ற சில வேலைகளை செய்கிறவர்.
ஜோசியமும் சொல்கிறாங்க. அந்த ஆள் வந்து என்னுடைய காரியங்கள் அப்படியே சொன்னான். சொல்லிவிட்டு எனக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தான். இந்த மாதிரியே நீ ஒவ்வொருத்தனையாக கூப்பிட்டு உன் வாழ்க்கையை தொடர்பாக கேட்டுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னால் உனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன், உனக்கு பெரிய ஆபத்து வரும். அதனால் பேசாமல் இதுக்கு மேலே இந்த பிரச்சனைகளுக்கு என்ன செய்யணுங்கிறத பாரு. அதை விட்டுவிட்டு எங்களை மாதிரிப்பட்ட ஆளுகளை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா உனக்கு பெரிய துன்பம் வரப்போகுதுன்னு அந்த ஆளே சொல்கிறான். அவனே பிழைப்பு பண்ணுறவன். எதற்கு சொல்லுகிறேன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையின் பின்னால் இருக்கிற தகவல்களை தேவ ஆவியானவர் மட்டுமல்ல, பல தீய ஆவிகளும் அறிந்திருக்கிறது. நம்மை வஞ்சிக்கிறதுக்காக இவையெல்லாம் செய்யும். எனவே உங்களிடத்தில் வருகிற தீர்க்கதரிசிகள் உங்களுடைய வாழ்க்கை தொடர்பாக என்ன சொல்லுகிறாங்க, தேவனோடு நீங்கள் நெருங்கி சேர்வதற்கு ஏதோ என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கிறமே சொல்கிறார்கள், நீங்கள் தேவனுடைய பார்வையில் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதை விட்டு உங்களுடைய வாழ்க்கை தொடர்பு தகவலை சொல்லி இப்படி நடக்க போகிற அப்படி நடக்க போகிறது சொல்லி நீங்கள் விரும்புகிற மாதிரியே காரியங்களை சொன்னால், இல்லைன்னா அவங்க உங்களுக்கு மந்திரவாதம் பண்ணி வச்சுருக்கிறாங்க, இவங்க உங்களுக்கு பில்லி சூன்யம் பண்ணி வச்சுருக்காங்க, அதையெல்லாம் கேட்டுருந்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு கேடாக முடியும். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை உங்களுடைய இல்லத்தில் வரவழைக்காதீர்கள். யோவான் வந்து 2 யோவானில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அட்வைஸ் கொடுப்பார். அதாவது நாங்கள் கொண்டு வருகிற இது போன்ற நல்ல உபதேசங்களை கொண்டு வராமல் வேற்றுமையான உபதேசத்தை கொண்டு வருகிறவனுக்கு வாழ்த்தில் கூட சொல்லாதங்க, உங்கள் வீட்டில் கூட ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஏற்றுக்கொண்டீங்கன்னா அவன் மூலமாக உங்களுக்கு தீங்கான காரியம் நடைபெறும். அருமையானவர்களே, ஏதோ நம்ம வாழ்க்கையின் பின்னால் இருக்கிற அப்படியே சொல்கிறாங்களே, நம்மை குறித்த காரியம் எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ரொம்பவும் தூண்டப்பட்டு மறுபடியும் அப்படிப்பட்ட அழைத்தீங்களா, அவங்க கிறிஸ்தவ ஊழியக்கார கிறிஸ்தவ தீர்க்கதரிசனம் வருவாங்க, அவங்கள அழைச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் குடும்பத்துக்கு அதனால் தீங்கான காரியங்கள் நடைபெறும். அதனால் பிசாசனுடைய ஆளுகைக்கு உங்களுடைய குடும்பம் வரும். அதற்கு பிறகு இது ஒரு போதையாக உங்களுக்கு மாறும். எல்லாத்துக்கும் இந்த மனுஷனை கூப்பிட்டு உங்களுக்கு விவரங்களை கேட்பீங்க. இதில் உங்களுக்கு ஒரு தீர்வும் ஏற்படாது. ஆண்டவரிடத்தில் உங்களுடைய காரியங்களை சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்குங்கிறத சொல்கிறதுனால உங்களுக்கு எந்த தீர்வும் வராது. இதை கடந்து செல்வதற்கு என்ன வழி இருக்கிறது அதை அறியணும். அதை உங்களுக்கு ஆண்டவர்தான் சொல்ல முடியும். தேவ ஆவியை நீங்கள் பெறுகிற பொழுது நீங்கள் இது உண்மையிலே அறிய முடியும். எனவே இது போன்ற தீர்க்கதரிசியினுடைய இல்லங்களை தொடர்ந்து அழைப்பது உங்களுக்கு கேடான காரியமாகவே மாறும். அதுபோல் சிலரிடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன தீர்க்க தரிசனம் நடக்கலை. சில ஊழியக்காரங்க பொதுவாகவே சொன்ன தீர்க்க தரிசனம் நடக்காமல் இருந்தாலும் அவங்க தங்களுடைய ஒரு ப்ரொஃபஷனல் ஆட்டிடியூடாக என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ந்து அது மாதிரி சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் இவர் ஏற்கனவே சொன்னது நடக்கலையே, அப்படின்னா இவர் உண்மையான தீர்க்கதரிசியாக இருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டு அவரை விளக்க மாட்டாங்க, அவரை தவிர்க்க மாட்டாங்க. அடுத்தது என்ன செய்வாங்க, அவர் 10 சொல்லியிருப்பார், அதில் ஏதாவது ஒன்று குருவி உட்கார பணம் விழுந்த மாதிரி விழுந்திருக்கும், அந்த ஒன்றை வைத்துக்கொண்டு இது சொன்னது நடந்ததல்லவா, ஆனால் அவர் சொன்ன வேறு பல காரியம் நடக்கவில்லை. நீங்கள் எப்பொழுதும் ஒரு கள்ள தீர்க்கதரிசி எப்படி அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்றால், அவர் சொன்ன பல விஷயங்களில் ஒன்று நடந்ததில் அல்ல, அவர் சொல்லி நடக்காதவைகள் என்ன. அவர் 10 சொல்லியிருக்காரு, அதில் 1 நடந்திருக்கு, 2 நடந்திருக்கு, அது அவர் சொல்லி நடந்ததில் அது எதர்ச்சியாக நடந்தது. அதை வைத்துக்கொண்டு நீங்கள் அவருடைய தீர்க்க தரிசனத்துக்கு முத்திரை கொடுக்கக்கூடாது. அவர் சொல்லி ஏதாவது நடக்காமல் இருக்குதா, ஏன்னா தேவன் சொன்னால் செய்வார். அவர் வெளிப்படுத்தியது அது உண்மையாக இருக்கும். இவர் சொன்னபடி இல்லையா, இஸ் அ ஃபால்ஸ் ப்ராஃபட், இவர் ஒரு பொய்யான தீர்க்கதரிசி. இவர்கிட்ட நீங்கள் மறுபடியும் தீர்க்க தரிசனம் கேட்பது என்பது பிசாசிடத்தில் தீர்க்க தரிசனம் கேட்கறதுக்கு அடையாளம். நீங்கள் பிசாசிடத்தில் கேட்கறது அடையாளம் என்ன, பைபிள் எச்சரிக்குது. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசி காலத்தில் அனனியா என்பது தீர்க்கதரிசனம் சொன்னான். அதை எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தினுடைய 28ஆம் அத்தியாயத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அவன் பொய்யை சொல்கிறான், ஜனங்களெல்லாம் நம்புகிறாங்க, ஏன்னா பாசிட்டிவாக சொல்கிறான், நல்லதே நடக்குன்னு சொல்கிறான். ஆனால் எரேமியா அவனை பார்த்து என்ன சொன்னான் பாருங்கள், 28ஆம் அத்தியாயம் எரேமியானுடைய 15ஆம் வசனத்தில் அந்த தீர்க்கதரிசிக்கு அது அவனுக்கு தெரியுது, இவன் பொய் சொல்கிறவன். அவன் என்ன சொல்கிறான்னா, பின்பு எரேமியா தீர்க்கதரிசி அனனியா என்கிற தீர்க்கதரிசியை நோக்கி, இப்பொழுதும் அனனியாவை கேள், கர்த்தர் உன்னை அனுப்பினதில்லை, நீயோ இந்த ஜனத்தை பொய்யை நம்பும்படி செய்தா, நீ ஒரு பொய் தீர்க்கதரிசி அப்படி சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பெரிய ஒரு பனிஷ்மெண்ட்டே வரப்போகிறத அவன் முன்கூட்டி அறிவிக்கிறான். எப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி அவள் எவ்வளோ பிரபலமானவராக இருந்தாலும் சரி, தேவன் வெளிப்படுத்தினதாக சொல்லி அவன் அது நிறைவேறலையோ, அவருடைய தீர்க்க தரிசனத்தை மறுபடியும் நீங்கள் கேட்பீர்கள் சொன்னால், நீங்கள் கேட்பது தேவனுடைய ஆவியினால் வந்ததல்ல, பிசாசனுடைய ஆவியினால் வந்தது. ஒரு தீர்க்கதரிசி சரியா தவறா என்பதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், அவர் தீர்க்க தரிசனம் என்று சொன்ன பல காரியங்களில் 1, 2, 3, ஏன் 4, 5 கூட நிறைவேறினதன் அடிப்படையில் அல்ல, அவர் சொன்னவைகள் எவையெல்லாம் நிறைவேறவில்லை என்றால், ஆண்டவர் நிறைவேறாமல் போகவே சொல்ல மாட்டார், பிசாசு தான் சொல்லுவான். பிசாசுக்கு பெர்ஃபெக்டாக சொல்ல தெரியாது.
அது மாதிரி வேணும்னே பொய் சொல்கிறவங்களுக்கும் பெர்ஃபெக்டாக பொய் சொல்ல தெரியாது. அதனால் அவங்க வார்டில் ஏதாவது சொல்லுவாங்க, 4 நடக்கும், சொன்னதுக்கும் அதுக்கும் இவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, எதர்ச்சியாக நடக்கும், பல்வேறு சூழல்கள் நடக்கும். எனவே சொல்லி நடக்காதவைகளை நீங்கள் பார்த்து வைத்து அப்படிப்பட்டவர்களை உங்களுடைய இல்லத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அப்படிப்பட்டவர்கள் இருக்கிற இடங்களுக்கு நீங்கள் போகக்கூடாது, அப்படிப்பட்டவர்களுடைய தீர்க்கதரிசனங்கள் நீங்கள் பொழுதுபோக்குக்காக வேணால் கேட்கலாம், என்ன சொல்லிக்கலாம். ஆனால் அவர்களை நீங்கள் தேவன் பேசுகிறான்னு கேட்பீர்கள் சொன்னால் நீங்கள் தேவனுக்கு எதிராக நிற்கிறீர்கள். ஒரு பொய் தீர்க்கதரிசி ஏற்கனவே சொல்லி நடக்கல் என்று அறிவதற்கு வாய்ப்பு இருந்தும் அதை நீங்கள் பயன்படுத்தாதபடினால் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாவீர்கள். அதுபோல் இன்னொரு அடையாளத்தை உங்களுக்கு சொல்கிறேன். வேதாகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் 24 மணி நேரமும் யார் யார் தங்களிடத்தில் வருகிறார்களோ அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கல. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லலை. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய பேர் தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு கூட்டத்தில் போய் 50 பேர் இருக்கிற ஒரு கூட்டத்தில் 50 பேருக்கும் சொல்லுவாங்க. அவங்க வீட்டுக்கு ஒரு 25 பேர் டெய்லி வந்தால் 25 பேருக்கும் சொல்லுவாங்க. அவங்க எந்த ஒரு வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டில் இருக்க 8 பேர் தான் 8 பேருக்கும் சொல்லுவாங்க, 5 பேர் தான் 5 பேரும் சொல்லுவாங்க. இது தீர்க்க தரிசன ஆவி அல்ல, இது குறி சொல்லுகிற பிசாசின் ஆவி. ஏனென்றால் தேவன் வருகிற எல்லாருக்கும் எதாவது சொல்லிட்டு இருக்கிறதில்ல. அவருடைய நோக்கத்தின் அடிப்படையிலே, அவருடைய திட்டத்தின் அடிப்படையிலே ஆவிக்கேற்ற விதமாக சில காரியங்களை சொல்வார். குறிப்பிட்ட சில நேரங்களிலே குறிப்பிட்ட தேவ நோக்கங்கள் சார்ந்து குறிப்பிட்ட சில நபர்களுக்கு தான் வருகிற. யார் வந்தாலும் சிலர் பாருங்க, ஏதாவது ஒரு வீட்டுக்கு வந்திருப்பாங்க, அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தீர்க்கதரிசி சொல்லுவார். அப்புறம் அவங்க வீட்டுக்கு அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராக வந்தால் அவனை பார்த்த உடனே அவனை பற்றி சொல்லுவாங்க, அவரை குறித்தும் தீர்க்கதரிசி சொல்லுவாங்க. இவர்களெல்லாம் பொய்யான தீர்க்கதரிசிகள், இவர்கள் பிசாசின் ஆவினால் தீர்க்கதரிசன உரைப்பொருள். இதற்கும் தேவனுடைய நோக்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது, தேவனுடைய திட்டத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. எனவே இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை உங்களுடைய இல்லங்களுக்குள் நீங்கள் வரவழைக்காதீர்கள். இவர்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை, இவர்கள் பொய் தீர்க்கதரிசிகள். இவர்களை நீங்கள் அழைப்பதும் பிசாசுகளை அழைப்பதும் ஒன்றுதான். இவரிடத்தில் நீங்கள் கேட்பதும் பிசாசுகளிடத்தில் கேட்பதும் ஒன்றுதான். இவர்கள் சத்தியத்தை உங்களுக்கு பேசுகிறார்களா, ஆவிக்குரிய காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறார்களா, ஆவிக்கேற்ற காரியங்களை வளர்வதற்கு உதவி செய்கிறார்கள். நிறைய தீர்க்கதரிசிகளை பாருங்கள், இவர்களுக்கு ஒரு தேவார்த்தை சொல்லவே தெரியாது, ஒரு போதனை கொடுக்க தெரியாது, ஒரு உபதேசம் கொடுக்க தெரியாது, ஆவிக்குரிய பக்தி விருத்தி உருவாக்க ஒன்றும் தெரியாது. இப்படி நடக்கும், அப்படி நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும், உன்னுடைய வீட்டுக்கு பின்னால் அது இருக்குது, முன்னால் அது இருக்குது, 2 நாளைக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டு போனார் பாருங்கள், அது அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒருபோதும் அவங்க பிரயோஜனமாக சொல்ல மாட்டாங்க. இவர்களெல்லாம் கள்ள தீர்க்கதரிசிகள் மட்டுமல்ல, தீய ஆவிகளினால் செயல்படுகிற தீர்க்கதரிசிகள். இவர்களை உங்களுடைய இல்லங்களுக்கும் அழைக்காதீர்கள், இவர்கள் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் செல்லாதீர்கள். ஏற்கனவே சொல்லி நிறைவேறாதவர்களை தீர்க்கதரிசிகள் நம்பவும் செய்யாதிருங்கள். அப்படி செய்தால் அது உங்களுக்கு தவறாக மாறும், தீங்காக மாறும். எனவே தேவன் கொடுக்கிற எச்சரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு மிக கவனமாக இருங்கள். கர்த்தர் தாமே உங்களை தெளிவான பாதையில் வழி நடத்துவாராக.